வெல்கம் டு ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஆப்டிடியூட் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ரிமைனிங் பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 18/4/2021 நடந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமோட கொஷின் பேப்பர். இதில் என்னென்ன மாதிரியான ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனிங் கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா Z is equal to 52 and ACT is equal to 48, BAT is equal to what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே Z is equal to 52 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் போதே நம்ம ஈஸியாக டீகோட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஆல்ஃபபெட் அண்டு நம்பர் இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் வந்து போட்டுக்கணும். ABCD அப் டு Z இது வரைக்கும் நம்பர் போட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 ஜெட்டோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 26. அந்த 26க்கும் 52க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 × 2 is equal to 52. அப்போது இந்த ஜெட்டுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ACT பார்த்தீங்கன்னா ஏஓட பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1, சியோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, டியோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ பார்த்தீங்கன்னா 20 + 3 + 1 is equal to 24. ஸோ 24 × 2 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ அதே மாதிரி பிஏடிக்கு போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட பொசிஷன் 2, ஏவோட பொசிஷன் 1, டியோட பொசிஷன் 20. ஸோ அப்போது 20 + 1 + 2 is equal to 23. அப்போ 23 × 2 போட்டிங்க அப்படின்னா 46. ஸோ 46 கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா how many such consonants are there in the above sequence, each of which is immediately followed by a number and immediately preceded by a vowel. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்சோனன்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸில் AEIOU அப்படின்னு சொல்லிட்டு வவல்ஸ் இருக்கும். AEIOU அப்படின்னு சொல்லிட்டு வவல்ஸ் இருக்கும். இந்த வவல்ஸ் இல்லாத ரிமைனிங் ஆல்ஃபபெட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட்லி ஃபாலோடு பை அ நம்பர். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு கான்சோனன்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமீடியட்லி ப்ரிசிடட் பை எ வவ்வல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வவ்வல் இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எத்தனை சீக்வன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படியே பார்த்துட்டே வரீங்க. இங்கே வந்து எம் அப்படின்றது வவ்வல் கிடையாது, இ வவ்வல் தான், பட் நடுவில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து இருக்குது. ஸோ இதை எடுத்துக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஏ அப்படின்றது வவ்வல் ஃபாலோடு பை அ நம்பர், அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ அப்படின்றது வவ்வல், டி அப்படின்றது கான்சோனன்ட், பட் ஐன்றது நம்பர் கிடையாது, அதனால் அது எடுத்துக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஐ அப்படின்றது வவ்வல், என் அப்படின்றது கான்சோனன்ட் ஃபாலோடு பை அ நம்பர் 4. ஸோ அப்போ மொத்தம் இதுக்கப்புறம் இந்தாண்ட எதுவுமே கிடையாது. ஸோ எவ்வளோ பேர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 பேர்ஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. A can do a piece of work in 20 days. B can do it in 30 days. How long will they take to do the work together? 2 பேர் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து
20 டேஸில் முடிக்கிறாரு. பி வந்து 30 டேஸில் முடிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 60 வரும். இங்கே 3, இங்கே 2. சரிங்களா? ஸோ 60ல் 20 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 60ல் 30 எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. இந்த 3 and 2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 அப்படின்றது எஃபிஷியன்சி ஆஃப் ஏ, 2 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் பி. ஸோ ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சியும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா கேட்குறாங்க. ஸோ அப்போது ரெண்டு பேர்த்தோட கம்பைன்டு எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா 60 ஒர்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60/5. ஸோ போட்டிங்க அப்படின்னா 12 டேஸ். ஸோ அதே மாதிரி இன்னொரு டைம் அண்ட் ஒர்க்கு. A can do a piece of work in 8 days and B can do the same piece of work in 12 days. ஸோ A எழுதிக்கலாம். ஸோ A அப்படின்றவர் எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 8 டேஸில் முடிக்கிறாங்க. அதே ஒர்க்கை பி எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 12 டேஸில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு 200 rupees வேஜஸாக வாங்குறாங்க. இதில் வந்து பியோட ஷேர் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேஜஸை எதை வச்சு நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி வச்சு தான் இந்த ஏஎன்பிக்கு, சரிங்களா? ஸோ ஏஎன்பிக்கு எஃபிஷியன்சி வச்சு தான் நம்ம அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ எஃபிஷியன்சி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இவங்க ரெண்டு பேர்த்தோட எல்சிஎம் வந்து எடுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ 24 ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24, இங்கே 3, இங்கே 2. ஸோ 24ல் 8 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. 24ல் 12 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 அப்படின்றது என்னென்னா ஏவோட எஃபிஷியன்சி, 2 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பியோட எஃபிஷியன்சி. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது A/B எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுக்கணும். ஸோ மொத்தம் இந்த இதோட கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சியோட கூடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இந்த 5 எஃபிஷியன்சிக்கு தான் எவ்வளோ ரிவார்டு, எவ்வளோ வேஜ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 rupees வாங்குறாங்க. அப்போ ஒன் எஃபிஷியன்சி is equal to 200 divided by 5, 40. இப்போ எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட ஷேர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஒரு எஃபிஷியன்சி வந்து 40 அப்படின்னா 2 எஃபிஷியன்சி, அப்போ 2 into 40 is equal to 80. So answer is 80. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is. curved surface area வந்து கேட்குறாங்க. சரிங்களா? the curved surface area வளைப்பரப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ ஹைட்டு is equal to 15 cm and base diameter is equal to 16 cm. ஸோ நம்மளுக்கு வந்து வளைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து தெரியும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr/l. ஸோ பை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஆர் அப்படின்றது நமக்கு தெரியும், எல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோணோட இந்த இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல். சரிங்களா? ஸோ கரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைட் ஹெச். இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற இந்த ஹைட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல். இந்த எல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசிங் பித்தாகரஸ் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் தெரியும் என்ன அப்படின்னா 15. ஸோ 15 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 16/2 இஸ் ஈக்குவல் டு 8 cm.
அப்போது 8 ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன ஆகும், எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 ப்ளஸ் 64. ஸோ 9 8 2. L squared is equal to 289. L is equal to 17. L is equal to 17. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை ஆர் எல் தட் இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்றது இந்த 4 ஆன்சர்லையுமே பார்த்தீங்கன்னா பையை அவங்க அப்படியே தான் வச்சுருக்காங்க, எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ நம்மளும் அப்படியே வச்சுக்கிறோம். பை ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இங்கே கண்டுபிடிச்சோம் டயாமீட்டரில் பாய் தான் 6. ஸோ பை இன்ட்டு 8 இன்ட்டு எல்லோட வேல்யூ 17 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 17. சரிங்களா? ஸோ அப்போது 8 இன்ட்டு 17 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 136 பை இஸ் ஆன்சர். 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 50,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது அதன் விலையில் ஒவ்வொரு வருடமும் 8% குறைகிறதெனில் 2 வருடங்களுக்கு பிறகு அதன் விலை என்ன? ஸோ ஒரு இயந்திரத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே குறைஞ்சிட்டே போகும். ஸோ இதை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இயந்திரத்தோட விலை 50,000 இன்ட்டு இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்களா, அப்போது 100%இருந்து 8% குறைச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும் 92. ஸோ 92% எப்படி இருக்குன்னா 92/100 இன்ட்டு இது வந்து மொதல் வருஷத்துக்கு. 2ஆம் வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே 8%. ஸோ அப்போது 92/100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இல்லை. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 92 இன்ட்டு 92 92 இன்ட்டு 92 4 இங்கே 8 மிச்சம் 1 82 4 16 4 8. ஸோ மீதி பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 இருக்குது. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 4 5 20 2 6 5 30 32 2 மிச்சம் 3 23 3 மிச்சம் 2 8 40 42 42,320. திஸ் இஸ் ஆன்சர். இப்படி போடலாம். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா, அதாவது P இன்ட்டு 1 - R/100 ஹோல் பவர் n. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி, அதாவது இயந்திரம் வந்து ஒவ்வொரு வருஷம் ஆக என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி கேஸில் இந்த ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். இதே வந்து மக்கள் தொகை வச்சு ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா ப்ளஸ் வந்து போடுவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தோட மதிப்பு 50,000 இன்ட்டு 1 - ஆரோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் 8/100 ஹோல் பவர் n அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ 2 வருஷம். ஸோ 50,000 இன்ட்டு ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 100 - 8/100 ஹோல் பவர் 2. சரிங்களா? ஸோ அப்போ 50,000. ஸோ 100 மைனஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 92/100 ஹோல் பவர் 2. ஸோ பார்த்தீங்கன்னா 50,000 இன்ட்டு 92/100 இன்ட்டு 92/100. இதே தான். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம இங்கே போட்டிருப்போம், இங்கேயே வந்து போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா the value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. So as usual procedure தான் 70,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா 4% அப்படின்னா 96/100 இன்ட்டு 96/100.
ஸோ இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 96 இன்ட்டு 96 6 13 57 5 86 6 1 2. ஸோ இன்ட்டு இன்னொரு பேலன்ஸ் 7 இருக்குது. ஸோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 42 2 வச்சு 4 1 பேலன்ஸ் 1 5 1 63 64 64,512 64,512 சரிங்களா. ஸோ இதான் வந்து ஆன்சர். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a sum of 46,000 was lent out at simple interest and at the end of 1 year and 9 months the total amount was 52,440. Find the rate of interest per year. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அசல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த தொகை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போது 52,440 மைனஸ் 46,000. ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 4 6 6,440 வட்டி மட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் அண்டு 9 months ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறோன்னா 1 இயர் ஓகே, 9 months என்ன பண்ணணும்னா இயராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ 9 months இதை இயராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 12 வந்து போடணும். ஸோ 9 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போ பார்த்தீங்கன்னா 1/3/4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் ஸோ 1 × 4 4 4 + 3 7 7/4 இயர்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்கிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா P × N × R டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ P இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 இன்ட்டு N என்னன்னு பார்த்தீங்கன்னா 7/4 இன்ட்டு R தெரியாது டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,440 இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,000 இன்ட்டு 7 இன்ட்டு R டிவைடட் பை 4 இன்ட்டு 100. சாரி, இந்த 0 கிடையாது, 100 சரிங்களா. ஸோ 7/4 இருந்தது, கீழே அந்த 4 கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு 6,440. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7ல் அடிச்சிங்க அப்படின்னா ஒரே லேயில் 9 7 63 மீதி 1 2 14 சரிங்களா. ஸோ 46ல் அடிச்சுன்னா 2. ஸோ இந்த 4 இங்கே போயிடுச்சு அப்படின்னா R is equal to 8%. ஸோ R is equal to 8%. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 15 நாட்களில் கார்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார் எனில் 3000 எத்தனை நாட்களில் வந்து வருமானமாக பெறுவார். பார்த்தீங்கன்னா 15 டேஸ்க்கு எவ்வளோ வருமானம் இருக்குன்னா 1800 ரூபாய். அப்போது 1 டேக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 டிவைட் பை 15. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா
5 3 15, 6 3 18. ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 12 5 60 0. சரிங்களா? ஸோ 1 டேக்கு வந்து 120 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 120 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 3000 ரூபாய் எத்தனை நாளில் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 டிவைடட் பை 120. ஸோ இதை அது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 3 12, 10 3 30. சரிங்களா? ஸோ 100 25. ஸோ எவ்வளோ டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 டேஸில் 3000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கேண்டிடேட்ஸ் 10 lakhs candidates write the TNPSC exam this year. If each exam center is allotted with 1000 candidates, how many exam centers would be needed? சரிங்களா? மொத்தம் எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஒவ்வொரு தேர்வு மையத்துலையும் பார்த்தீங்கன்னா 1000 பேர் வந்து தேர்வு எழுதுறாங்க. அப்போ எத்தனை தேர்வு மையங்கள் வந்து தேவைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs. ஸோ 10 lakhs டிவைடட் பை ஒரு சென்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 1000 பேர். ஸோ இந்த 3 0 இந்த 3 0 அடிச்சிட்டிங்க அப்படின்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000. 1000 சென்டர் வந்து தேவைப்படும். ஸோ இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 பேர்த்துக்கு ஒரு சென்டர் அப்படின்னா 10 சென்டரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 10,000 பேர். 100 சென்டரில் 1 லட்சம் பேர். 1000 சென்டரில் 10 லட்சம் பேர். இப்படியும் போடலாம். சரிங்களா? ஸோ எப்படி வேணால் போடலாம். The highest number which divides the product of any 3 consecutive even natural number is. அடுத்தடுத்து 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்களை வகுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடுத்தடுத்த 3 இரட்டை எண்களோட பெருக்கல் என்ன? ஸோ இப்போ இரட்டை எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரட்டை எண்களை எல்லா இரட்டை எண்களுமே வந்து வகுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 அப்படின்றது ஒரு நம்பர் இரட்டை எண் அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னா 4 6 இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இரட்டை எண்கள், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், இதனுடைய பெருக்கல். ஸோ இதோட ப்ராடக்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இப்போ ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 48 வருது. ஸோ இந்த ப்ராடக்டை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண் இப்போ இதே எடுத்துக்கோங்களேன். ஸோ இதை ப்ராடக்ட் பண்ண இந்த ப்ராடக்ட் வேல்யூவை டிவைட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய எண் 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் வந்து 16ஆலையும் என்னன்னா 48 வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ இருக்கிறதுல இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா a competitive exam paper has 100 questions for which 1 mark will be awarded for each correct answer and half mark will be deducted for every wrong answer. 1/4 mark will be deducted for non-answering. Find the total marks scored by a candidate who answered 88 questions of which 61 are correct. சரிங்களா? ஸோ இது தமிழாக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமு, அந்த எக்ஸாமில் மொத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ். இந்த இதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா 1/4 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ராங் ஆன்சர் அப்படின்னா 1/2 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க.
கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் அப்படின்னா 1 மார்க். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 88 கேள்வி வந்து அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ 88 கேள்வி அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 100 கொஷின் 88 அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 12 கொஷின் வந்து அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அட்டன் பண்ணாத கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ 12 இன்ட்டு 1/4 இஸ் ஈக்குவல் டு 3. சரிங்களா? ஸோ 3 மார்க்ஸ் வந்து இவருக்கு அட்டன் பண்ணாதனால மைனஸ் ஆயிடுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 88ல் 61 கொஸ்டின் தான் வந்து கரெக்ட். அப்போ 88ல் 61 போயிடுச்சு அப்படின்னா மீதி 27 கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங். இது வந்து அன்அட்டெண்டட், இது வந்து ராங். 27 கொஸ்டின்ஸ். அப்போ 27 இன்ட்டு 1/2 அப்போ 13.5 மார்க்ஸ். இதான் வந்து என்னன்னா கரெக்டான தப்புக்கான மார்க். அடுத்து கரெக்டான கொஸ்டின்ஸ் எவ்வளோ கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61ங்களா? ஸோ 61 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 61. அப்போ இந்த 3 மார்க் அண்ட் 13.5 இது ரெண்டுத்தையும் என்ன நெகட்டிவ் மார்க். 13.5 அண்ட் 3. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 16.5 மார்க் வந்து என்னன்னா நெகட்டிவ் மார்க். அப்போ 61லேருந்து 16.5 மைனஸ் பண்றீங்க அப்படின்னா 0.5 4 54.5 சாரி 44.5 44.5 ஆன்சர் D is right answer. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நம்பர் சீரீஸ் பார்க்கும்போது எல்லாமே வந்து ப்ராடக்ட் ஏதோ நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா அந்த இன்க்ரீசிங் ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரால் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது 2 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்து 4 இன்ட்டு 3 இஸ் ஈக்குவல் டு 12. அடுத்து 12 இன்ட்டு 4 is equal to 48. 48 into 5 is equal to 240. 240 into 6 அதான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 4 6 போட்டிங்கன்னா மிச்சம் 2. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 1440. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா in a theater there are 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats. Then its front row. How many seats are there in the last row? ஸோ தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோ 1. இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 20 சீட்ஸ் இருந்துருக்கு. சரிங்களா? அடுத்து ரோ 2 இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னா 22 இருக்கும். அடுத்து ரோ 3 இதில் எவ்வளோன்னா 24 இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ ரோ வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரோ 30 வரைக்கும் போகுது. அது எப்படி இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 20, ரெண்டாவது ரோவில் 22, மூணாவது ரோவில் 24. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோலையும் வந்து 2 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. சரிங்களா? ஸோ இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னா கடைசி 30வது இந்த ரோல எத்தனை சீட்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த சீரீஸை பார்க்கும்போது இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரிங்களா? கூட்டு தொடர் அப்படின்னு சொல்லி தெரியுது.
ஸோ கூட்டுத்தொடரை பொறுத்த வரைக்கும் கடைசி உறுப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a plus n minus 1 into d இதான் ஃபார்முலா. லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் கடைசி உறுப்பு. இதில் a அப்படின்றது என்ன அப்படின்னா முதல் உறுப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ப்ளஸ் என்னன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி எத்தனை மொத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை உறுப்பு அப்படின்னா 30 மைனஸ் 1 இன்ட்டு டின்றது என்னன்னா டிஃப்ரென்ஸ், எவ்வளோ ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ 20 ப்ளஸ் 30 மைனஸ் 1 என்ன ஆகும்னா 29 இன்ட்டு 2. ஸோ 20 ப்ளஸ் 58 இஸ் ஈக்குவல் டு 78. ஸோ கடைசியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி இந்த 30வது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 இருக்கைகள் வந்து இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா when 2 dice are rolled, the number of outcomes of getting the sum of the faces equal to 8 is. இரு பகடைகள் உருட்டப்படும் போது அவற்றின் முக மதிப்புகளின் கூடுதல் 8ஆக இருப்பதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 1,1 1,2 அப்படியே வந்து 1,6. சரிங்களா? ஸோ ஒரு டைஸில் பார்த்தோன்னா 6 ஃபேஸஸ் வந்துருக்கும். அதே மாதிரி 2,1 2,2 அப்படியே பார்த்தீங்கன்னா 2,6. ஸோ இதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா 6,1 6,2 அப்படியே வந்தீங்கன்னா 6,6. ஸோ 1,1ல் ஆரம்பித்து 6,6ல் வந்து இந்த காம்பினேஷன்ஸ் இந்த டோட்டல் பாசிபிலிட்டிஸ் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்கும் பார்த்தோன்னா 36 வந்து இருக்கும். 36 அவுட்கம்ஸ், டோட்டல் அவுட்கம்ஸ். சரிங்களா? இதில் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 8ஆக இருக்கணும். இப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வேல்யூவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைஸோட ஃபேஸ் வேல்யூ, செகண்ட் டைஸோட ஃபேஸ் வேல்யூ, இது ரெண்டுத்தோட சம் பார்த்தீங்கன்னா 7. சரிங்களா? அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் ஈக்குவல் டு 8ன்றத சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான காம்பினேஷன் எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்போ ரெண்டாவது எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் ரோ எடுத்துட்டீங்கன்னா கடைசி காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2,6. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸில் ஃபேஸ் வந்து 2, செகண்ட் டைஸில் ஃபேஸ் வந்து 6. ஸோ 2 + 6 8. சரிங்களா? தட் ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 8 வருது. அப்போ என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா 2,6. அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,5. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4,4. அடுத்து 5,3. அடுத்து 6,2. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ எவ்வளோ காம்பினேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா the probability a red marble selected at a random from a jar containing P red, Q blue and R green marbles is. P சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையிலிருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கற்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, நீலம், பச்சை அப்படின்னு சொல்லிட்டு 3 நிறம் உடைய கூழாங்கற்கள் வந்து இருக்கு. சரிங்களா? இதில் சிகப்பு கிடைப்பதற்கான ப்ராபபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், எதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நியூமரேட்டரில் வச்சுக்கணும். ஸோ சிவப்பு, டினாமினேட்டரில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம். சரிங்களா? ஸோ இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஸோ ஃபேவரபிள் அப்படின்றப்போ நமக்கு என்ன தேவை, சிவப்பு தான் தேவை. சிவப்பு மேலே வச்சுக்கணும். டோட்டல் அப்படின்றப்போ இருக்கிறது எல்லாமே சிவப்பு, நீலம், பச்சை எல்லாமே சேர்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ மொத்தம். ஸோ இவங்க கொடுத்தீங்கன்னா சிம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவப்பை குறிக்கிற சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ பி டிவைடட் பை மொத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா a student can type 21 pages in 15 minutes at the same rate. How long will it take the student to type 84 pages? ஒரு மாணவனால் 15 நிமிடங்கள் 21 பக்கங்களை தட்டச்சு செய்ய முடியும். இதே வேகத்தில் அந்த மாணவனுக்கு 84 பக்கங்கள் தட்டச்சு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்?
ஸோ m இன்ட்டு days into hours divided by work, m1 d1 h1 work1 is equal to m2 d2 h2 divided by 2 chain rule சரிங்களா. ஸோ மேன் ஒரே ஒரு பையன் தான், எவ்வளோ நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 minutes. ஸோ 15 மேலே இருக்கணும். ஸோ ஒர்க் அப்படின்றது அவங்க டைப் பண்ண பேஜஸ். ஸோ எவ்வளோ பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 பேஜஸ். ஸோ 15 divided by 21 is equal to எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, அது தெரியாது. மேலே எவ்வளோ ஒர்க் அப்படின்னா 84 பேஜுக்கு. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா 4, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60. எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 60 minutes. ஸோ சிம்பிள். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a breadth of a rectangular field is 60% of its length. If the perimeter of the field is 800 meter, what is the area of the field? ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு. ஸோ இதில் வந்து லென்த் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இந்த பிரெத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா பிரெத் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டருக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 into L plus B. இப்போ L plus B வந்து கண்டுபிடிக்கணும். Lன்றது நம்மளுக்கு தெரியும், Bன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B is equal to 60% of L, that is equal to, இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3, 5. B is equal to 3/5 L. அப்போ L plus 3/5 L. இந்த L plus B இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் இங்கே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லோட வேல்யூ L தான், பியோட வேல்யூ தான் 3/5 L அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5 into L 5L, 5L plus 3L 8L, 8L divided by 5 into 2. ஸோ அப்போ என்ன வரும் 16L divided by 5. 16L divided by 5 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். இந்த பெரிமீட்டருக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 800. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 8 16, 10 8 80. ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 50. L is equal to 250. ஸோ அந்த செவ்வக வடிவ வயலோட நீளம் எவ்வளோனா 250. இப்போ L கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெத் வந்து கண்டுபிடிக்கும். சரிங்களா, ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் L is equal to B. அப்படின்னா 60% into 250. ஸோ எவ்வளோ அப்படின்னா 150. ஸோ B is equal to 150. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரப்பளவு is equal to L into B. ஸோ அப்போது 150 into 250. ஸோ சிம்பிளாக 25 into 15, 5 25, 125, 25, 5 7 375. ஸோ அப்போது 37500. This is the answer. So next பார்த்தீங்கன்னா the cost of a machine is 18,000 and it's depreciates at 16.2/3% annually. Its value after 2 years will be. ஒரு இயந்திரத்தின் விலை வந்து 18,000 ரூபாய். அந்த ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மதிப்பு என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ P into 1 minus R by 100 whole power n.
ஸோ பி அப்படின்றது 18,000 இன்ட்டு 1 மைனஸ் ஆரோட வேல்யூ 16/2/3. இந்த 16/2/3 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50/3%. 50/3%. 100 whole power 2. ஸோ 18,000 இன்ட்டு 1 மைனஸ் 50 டிவைட் பை இந்த 3 வந்து கீழே வந்துடும். ஸோ 3 இன்ட்டு 100 whole power 2 is equal to 18,000 into 300 minus 50 divided by 300 whole power 2 is equal to 18,250 divided by 300 whole power 2. இந்த 0 இந்த 0 5 5 25 6 5 30. ஸோ இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18,000 into 5/6 into 5/6. ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 3 18. ஸோ இதில் அடிச்சிங்க அப்படின்னா 1000. சாரி, சின்ன ஒரு மிஸ்டேக். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 18,250 டிவைட் பை 300 ஹோல் ஸ்கொயர். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுது. 5 5 25 6 5 30. ஸோ 18,000 இன்ட்டு 5/6 இன்ட்டு 5/6 அடிச்சிங்க அப்படின்னா 3 6 18. இந்த 6ல் அடிச்சிங்க அப்படின்னா 5 6 30 500. சப்போ 500 into 5 into 5 500 into 25 is equal to 5 25 125 00 12,500. This is the answer. So find the difference between simple interest and compound interest for sum of 8,000 lent at 10% per annum in 2 years. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு. 2 இயர்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். இதுக்கு வந்து ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,000 இன்ட்டு ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% டிவைட் பை 100 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8,000 இன்ட்டு ஸோ இந்த 0 போச்சு அப்படின்னா 1/10 1/10 த ஹோல் ஸ்கொயர். $8,000 into 1/100. அந்த ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 100 ஆகிடும். இந்த 2 0க்கும் இந்த 2 0 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்குதுன்னா 80. ஸோ 80 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A/B is equal to 3/5. B/C is equal to 4/7. ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் ABC இதான் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா A/B is equal to 3/5. B/C is equal to 4/7. ஸோ இங்கே B தான் இந்த 2 டேர்முக்கும் வந்து காமனாக இருக்குது. பட் இந்த பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதையும் கம்பேர் பண்ணும்போது வேரி ஆகுது.
ஸோ ஏவோட கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ 5, சியோட கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ 4. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் வந்து சமமாக்கணும். இந்த பக்கமும் பிக்கு ஒரே வேல்யூ இருக்கணும், இந்த பக்கமும் பிக்கு வந்து ஒரே வேல்யூ இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ஷனோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 20 வரும். அதே மாதிரி இந்த ஃப்ராக்ஷனில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 20 வரும். அப்போ இங்கேயும் 20 இருக்கும், இங்கேயும் 20 இருக்கும், ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி அப்படின்றது ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம், a by b is equal to 3/5 into 4/4. ஏன்னா 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணி இங்கே 20 மாத்திரம் அப்படின்னா டினாமினேட்டரில் பண்ணுற சேஞ்சு நியூமினேட்டரில் பண்ணி ஆகும். ஸோ அதே மாதிரி b by c is equal to 4/2 into 5/5. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 3 into 4 வந்து 12 divided by 5 into 4 20. ஸோ a by b is equal to 12/20. அதே மாதிரி b by c is equal to 4×0 20/10. சாரி, b by c வந்து 7, இது வந்து 2 கிடையாது 7. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 வந்துச்சு அப்படின்னா இது வந்து 35. ஸோ இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 20, சியோட வேல்யூ 35. இஸ் த ஆன்சர். So next, the largest 4-digit number which when divided by 4, 7, 13 leaves remainder 3 in each case. சரிங்களா? 4, 7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது மீதி 3 தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னதுங்க, 4 9s. இதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இந்த நம்பரை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னென்ன நம்பர்லாம் இந்த நம்பரை டிவைட் பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதுக்கு எல்சிஎம் வந்து எடுக்கணும். ஸோ அப்போது எல்சிஎம் ஆஃப் 4, 7, 13. ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா மூணுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போது 4 into 7 is equal to 28 into 13. 364. ஸோ 364 அந்த எல்சிஎம் வேல்யூவால் இந்த 4 டிஜிட் 9 வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிள் லைன், இந்த எல் டிவிஷன், அதாவது இந்த லாங் டிவிஷன் மெத்தட் வந்து தெரியும், அதை வச்சு சால்வ் பண்ணணும். எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 times இருக்குது. 8. ஸோ 9, 1, 7. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 364 into 7 2 25 48 1 7 171. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிளில் 49லேருந்து 171 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 2 8 9. ஸோ 9 8 2 8 இதான் பார்த்தீங்கன்னா அந்த எல்சிஎம் வேல்யூவால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஆனால் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீதி வந்து 3 தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த நம்பரால், இந்த 4 7 13ஆல் நீங்கள் இந்த 9828 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடும். சரிங்களா? ஆனால் அப்படி ஆகக்கூடாது. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி வந்து 3 தரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், 3 வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணால் முடிஞ்சு. எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1
389 9831. Yeah, so this is the answer. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். இது வந்து ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு நம்பர், இது இன்னொரு நம்பர், ஜிசிடி கொடுத்துறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்சிஎம் தான் கேட்குறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x power 4 minus 27a cube x into x minus 3a the whole squared is equal to GCD பார்த்தீங்கன்னா x minus 3a into LCM. So x minus 3a இங்க ஒரு x minus 3a இருக்கு, இந்த ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயரும் இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா x power 3 minus 27a cube இருக்கும் into x minus 3a is equal to LCM. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 அப்படின்றது 3 cube. அப்போது x cube minus 3a the whole cube இந்த மாதிரி மாற்றி எழுதலாம் into x minus 3a is equal to LCM. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா a cube minus b cube. a cube minus b cube ஃபார்முலா. a cube minus b cubeக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus b into a square plus b square plus ab இதான் அதோட ஃபார்முலா. அதில் இந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x into x minus 3a என்ன, ஸோ அடுத்து x ஸ்கொயர் ப்ளஸ் 9a ஸ்கொயர் ப்ளஸ் 3ax into x minus 3a is equal to LCM. இங்கே ஒரு x minus 3 இருக்கு, இங்கே ஒரு x minus 3 இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x into x minus 3a the whole square plus x square plus 9a square plus 3ax. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் டியில் வந்து இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிசிடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் அண்டு லெட்டர்ஸ் இதோட காம்பினேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ்க்கெலாம் வந்து என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஹெச்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிசிடி வந்து கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் 35, 49, 14 என்னன்னு சொல்லி பார்க்குறீங்க. சரிங்களா, ஸோ என்ன வருது அப்படின்னா 7. அப்போது இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா, இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸில் வந்து பவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பவரில் ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்ஸ் வந்து எல்லா டேர்ம்லையுமே இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி எதனா ஒரு டேர்மில் மிஸ் ஆனால் கூட அந்த லெட்டர்ஸ் வந்து விட்டுறணும். சரிங்களா, அப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் இருக்குது, செகண்ட் டேர்ம்லேயும் இருக்குது, தேர்ட் டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ அப்போது எக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸு ஒய் பார்த்தீங்கன்னா ஒய்யுமே எல்லா டேர்ம்லையுமே இருக்குது, ஜெட்டு பார்த்தீங்கன்னா ஜெட்டும் எல்லா டேர்ம்லையுமே இருக்குது. அடுத்து இப்போ லெட்டர்ஸ்லாம் எழுதியாச்சு, லெட்டர்ஸோட பவர் வந்து எழுதணும், நோட் பண்ணணும். பவர் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த அந்த எக்ஸுக்கு எந்த டேர்மில் பவர் கம்மியாக இருக்கோ அந்த பவர் மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துனா எக்ஸ்க்கு வந்து பவர் வந்து 5, செகண்ட் டேர்மில் 2, தேர்ட் டேர்மில் 1. அப்போ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கம்மி பார்த்தீங்கன்னா 1 தான், அந்த 1 எடுத்துக்கணும். ரெண்டாவது ஒய்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் டேர்மில் பவர் 3 இருக்குது, செகண்ட் டேர்மில் 1 இருக்குது, தேர்ட் டேர்மில் 2 இருக்குது. அப்போ இருக்கிறதுலே கம்மி பார்த்தீங்கன்னா 1. ஜெட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்க அப்படின்னா பவர் 4, 3, 2. அப்போது இந்த கொடுக்கப்பட்ட இந்த சீரீஸோட HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7xyz ஸ்கொயர். திஸ் ஒன்.
ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் 5 அண்ட் 5% ஆஃப் 10 ஆட் அப் டு 5 10% மற்றும் 10 5% ஆகியவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10% ஆஃப் 5 சரிங்களா. ஸோ 5ல் 10% அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0.5. அதே மாதிரி 5% ஆஃப் 10 சரிங்களா. ஸோ 10ல் 5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் 10% அப்படின்னா 1. 10% is equal to 1. 10ல் 10% 1. அப்போ 5% அப்படின்னா இந்த 1ல் பாதி 0.5. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லியிருக்க இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. இதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5. அப்போ இதோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 0.5 + 0.5 is equal to 1. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த கொஷின் பேப்பரோட ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிடுது. ஸோ அடுத்த கொஷின் பேப்பரோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.